ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அருமையான சகோதரனே, சகோதரியே, கேட்டுக்கிட்டு இருந்தபோது எனக்கு இந்த வார்த்தை 14 வாசிக்கிறேன். 28:14. எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அது பிசாசை சொல்லலாம். எருசலேமில் இருக்க ஜனங்கள் நிந்திக்கிற பிசாசு ஆளை இடம் கொடுக்கலாமா? கொடுக்குறோம். நான் அடுத்த வசனம், உள்ளையும் வெளியுமா இருக்கிறோம். நான் வாயில ஒன்றும் இருதயத்தில் ஒன்றுமா இருக்கிறோம். அதனாலேயே சிலர் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை தொலைக்கிறோம். சிலர் பெரிய சிரமங்களுக்குள்ள போகிறோம், விசுவாசம் இல்லாதனால. உங்கள் விசுவாசத்தினால அப்படி ஆயிட்டு, உன் அவிசுவாசத்தினால எப்படி ஆயிட்டு. அவர் அற்புதம் செய்யத்தான் வந்தார், வாழ வைக்கத்தான் வந்தார், திடப்படுத்தத்தான் வந்தார், தைரியப்படுத்தத்தான் வந்தார். ஆனாலும் அவரை உற்று கவனித்து அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் சிலுவையிலேங்கிறத நான் பார்க்க தவறுனதுனால என் கால் சரிக்கிட்டு குழப்பிக்கிட்டு கிடக்கிறேன். கேளுங்கள், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாத அவிசுவாசிகள் அவர்கள் சொல்லுகிறது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சில அவிசுவாசிகளுடைய நிலை. நாங்கள் வெள்ளம் புரண்டு வந்தாலும் எங்களை ஒன்றுமே செய்யாது, எல்லாம் செஞ்சுட்டு போயிடும், தவிடுபடியாக்கி விட்டு போய்விடும். சும்மா மனுஷிக பலனில் ஒரு சிலர் வண்டிகளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். வீடுகளில் யோசித்து வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்களை குற்றம் சொல்லலை. நேற்று வரைக்கும் நீங்களும் உங்கள் மனைவி எப்படி இருந்தீங்க? நேற்றைய வரைக்கும் மனோபாவங்கள் எப்படி இருந்தது? அப்புறம் வெள்ளம் புரண்டு வந்தாலும் அது எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி, மனுஷனிடத்தில்னாலும் தேவனிடத்தில் உள்ளொன்னும் புறமொன்னுமா இருக்கிறோம். வாயினால் அவரிடத்தில் சேர்ந்து இருதயத்தை தூரமாக வைத்து கொண்டு பொய்யை அடைக்கலமாக்கி கொண்டு, இது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறோம். வெட்ட வலிச்சதெல்லாம் நமக்கு அறிவில்லாமல் இருக்கு. சில நேரங்களில் என்னமோ யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரும் பார்க்கல, தேவன் பார்த்துருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனுஷர் பார்க்கல. அப்பா, இந்த நேரத்தில் யாரும் நம்ம வீட்டுக்கு வரல. நல்ல வேலை, எந்த சகோதரர்கள் கண்ணுக்கும் நம்ம தப்பிச்சிட்டோம். அப்பா, அப்படி தான் நமக்கு இளைப்பாறுதலாக இருக்கு. போய் அதை அடைக்கலமாக்குகிறோம். மாயையின் மறைவில் வந்து அடைந்தோம். மாய்மால நடிப்பின் மறைவில் வந்து நாங்கள் இருக்கிறோம். எருசலேம் இருக்கிற ஜனங்கள் மாயமாலம், நடிப்பு, அதில் வந்து அடைஞ்சோம். நாம நடிக்க பார்த்தா தலை குனிஞ்சி ஒரு நிமிந்து ஒரு மாதிரி பேசுறத பார்த்தா அப்படி தோணுதில்லை. என்ன ஆவிக்குரிய வரணும். நமக்கு என்னன்னே ஒரு சிலருக்கு புரியவே இல்லை. ஆவிக்குரியதுன்னா என்னன்னு, தாழ்மனை என்னன்னே புரியல. ஒரு மாதிரி பேசுறத தாழ்மைன்னு நினச்சிக்கிறோம். ஒரு மாதிரி அபிநயிக்கிறத, நடிக்கிறத தாழ்மைன்னு நினச்சிக்கிறோம். சொல்லுங்க, அதை நினச்சிக்கிறோம். நான் நினைக்கிறது இல்லை, பார்த்தா தான் தெரியுது. சத்தியம் புரிகிறது இல்லை, ஒரு வெளிச்சமும் பெறுகிறது இல்லை. சும்மா ஏதோ இருக்கிறோம்னு நம்ம வண்டியை உருட்டோடி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். மாய்மாலத்தை, நடிப்பை அடைக்கலமாக்கி கொண்டு போய்க்கிறோம். என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்கிறேன், இதுக்கு நான் சொல்ல வரல. ஆதலால் அடைக்கலமாக்கி கொண்டு என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் மறைவிடமாக இருந்து கொண்டு ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டு, விசுவாசம்னா என்னன்னே தெரியாமல் விசுவாசத்தில் தொலைச்சிட்டு சூழ்நிலைகள் தடுமாறி பதறி எல்லாத்தையும் குழப்பி அடித்து கொண்டு இருக்கிறவர்களே, இப்படி இருக்கிறீங்களே. ஆதலால்
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ, கவனிங்க, இயேசுவை பாருங்கன்னு சொல்றாங்க, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். அது கிறிஸ்து. அஸ்திவாரம், திட அஸ்திவாரம் கிறிஸ்து. அவர் சபையில் இருக்கிறார். சீயோன்னு சொன்னால் சபைன்னு சொல்லலாம். ஒரு அந்த இதோ நான் அஸ்திபாரமாக ஒரு கல்லை, எல்லாராலும் தள்ளப்பட்ட மூளைக்கல்லை நான் சபையிலே வைத்திருக்கிறேன். அது, அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது. அந்த போக வேண்டியவன் அவருக்கு முன்பாக. அப்படிப்பட்ட விலையேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமாகிய மூளைக்கல் அங்கே நான் சீயோனில் வைக்கிறேன். அஸ்திவாரம் உள்ள மூளைக்கல்லாக இருக்கும். அது விசுவாசிக்கிறவன் பதறான். யாரே? பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான அந்த திட அஸ்திவாரம் உள்ள அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ பதர்னா என்ன அர்த்தம்? பதர்னா நான் பதறல, நீங்கள் பதர் அப்படிலாம் நான் சொல்லலை. அப்படின்ற அர்த்தத்தில் சொல்ல. நாம் பதர்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். சரிதானா? சும்மா விளையாடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். புருஷ மனைவி, பிள்ளைகள், பணக்காரியங்கள், வேலை. என் சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் தெரியும். கோவப்பட்டதை நீங்கள் பெருசு கொடுத்துறீங்க. என்ன இது? அப்போ ஒவ்வொருவரும் அவங்க சூழ்நிலையில் அள்ளி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாமா? ஏன் சூழ்நிலை இருந்தால் நீங்கள் கோவப்படாமல் எப்படி இருப்பீங்கன்னு கேட்குறது. என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், நான் டென்ஷனாக இருக்கேன்னா என் சூழ்நிலை உங்களுக்கா இருக்குது? அவங்க உங்களுக்கு இருக்க சூழ்நிலையில் டென்ஷனாகவும் கோபமாகவும் வெறுப்பாகவும் கசப்பாகவும் இருந்துக்கலாமா? அதுவா பேச்சு? கொஞ்சம் பேர் கெட்டு போய் கிடக்குறோம். அவங்கவுங்க சூழ்நிலையே பெருசாக இருக்குது, கிறிஸ்து பெருசாக இல்லைங்க. பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அவரை விசுவாசித்து பதறி போய் இப்படியெல்லாம் நான் வாழ்க்கை வாழுகிறேன். விசுவாசம் இல்லாமல் தானே நான் இப்படி வாழுகிறேன். திட அஸ்திவாரத்தின் மேலே நான் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போடாதனால தானே என் வீடு இந்த சூழ்நிலையில் இடிஞ்சு போச்சுன்னு ஒத்துக்க மாட்டேன்றோம். எப்படி சொன்னாங்க மத்திய சுவிசேஷத்தில் 7 என் வசனத்தை கேட்டு அவரைன்னு அர்த்தம். அப்படி எல்லாத்தையும் போட்டு குழப்பாம சிம்பிளாக சொல்கிறேன். என் வசனத்தை கேட்டுனோட அவைகளின்படி செய்கிறவனுடன் அப்படியே பின்வாங்கிடும். அப்படி இல்லை, அப்படி எடுக்கக்கூடாது. என்னை பார்த்து என் வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவன் எவனோ, என் வார்த்தைகளை கேட்டு என்னை பார்த்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்ட புத்தியுள்ள மனுஷன். நான் தான் திட அஸ்திவாரம். என்னில் தான் ஆழமாக அஸ்திவாரம் போடணும், மனுஷன் மேலல்ல. மனுஷன் மேலல்ல, நம்ம பேசுகிற உபதேசத்தின் மேலல்ல, சபை மேலல்ல, கிறிஸ்து மேல ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்ட புத்தியுள்ள மனுஷனாக இருக்கிறான். பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீடு அசையல. என்ன காரணம்? அந்த திட அஸ்திவாரமாகிய இயேசுவை விசுவாசித்து அப்படி நிற்கிறான். இதைத்தான் தேவனும் சீயோனில் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும், இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும். மனுஷரை பார்த்துக்கிட்டுலாம் வாலாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம மனுஷரை பார்த்துக்கிட்டு முகஸ்துதி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சந்தோஷம். இயேசுவை போல ஒருத்தர் வாழ்கிறேன்னு சொன்னால் சந்தோஷம். நமக்குள்ளும் பொறாமையும் போட்டி இல்லை. நான் இயேசுவை போல தான் வாழுகிறேன்னு சொன்னால் என்ன சந்தோஷம், சுதந்திரம் பிரதர். ஓகே, நீங்கள் இல்லை. எனக்கு திட அஸ்திவாரமாகிய மூளைக்கல் சீயோனில் இருக்கிற அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்து என் ஓட்டத்தை ஓட வந்துருங்க. உங்களல்ல அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் தெரியல. யாரும் இல்லை. யாரை நோக்கி? கொஞ்சம் பேர் மனுஷரை நோக்கி ஓடிக்கிட்டு பயங்கர மாய்மாலத்தில் இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளில் தடுமாறி, சில சூழ்நிலைகளில் தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து நம்மளை தாங்கி வச்சுருக்கிறாங்க. நாம் இன்னும் ஜெயிச்சுட்டு தான் நிற்கிறோம். ஒன்றும் ஜெயிக்கலை. திராணிக்கு மேலே அவர் ஒன்றும் அனுமதிக்கலை, அவ்வளோதான்.
எல்லா நன்மைகளையும் சேர்த்து கிருபைகளை தந்து காரியங்களை அந்த பாதைகளை கடந்து போக செய்துட்டாங்க. நாங்கள் அப்படி வெற்றி சிறந்த நோ 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 சும்மா யோசிக்குது. இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சூழ்நிலைகளில் நாம் கடந்து போனதே நமக்கு சரி பெருமையாக இருக்குது. ஒரு சூழ்நிலையில் பாவம் செய்யாமல் நடந்து போனதே நமக்கு அவ்வளோ அகம்பாவமாக இருக்குது. நாங்கள் அப்படி நடந்தோம், நான் அப்படி நடந்தோம். ஒன்றும் இல்லை, தேவ கிருபை தான் இத்தனை வருஷம் நடத்தியிருக்கு. தக்க சமயத்தில் கிருபை செய்யணும்னா கொலாப்ஸ் ஆகிருப்பேன் நான். தக்க சமயத்தில் சூழ்நிலைகளெல்லாம் எனக்கு அப்படியே எல்லாத்தையும் அலையும் பண்ணி அப்படி என்னை சேர்த்து கொடுக்கலாம், அவ்வளவுதான். இல்லைன்னா மேன்மை பாராட்டேன்னு இருக்கு. அப்போ அந்த மூளைக்கல்லாகிய சியோனில் வைக்கப்பட்ட அந்த மூளைக்கல்லை நாம் விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் பதற மாட்டான். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். சில சமயங்களில் நான் மனுஷன், எனக்கு அப்படி யோசனைகள் வரலாம். நிறைய பேர் சபையில் கூடி வருகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது பயமாக தான் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே 20 பேர் இந்த மூளைக்கல்ல ஆகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இருந்தால் பெரிய விஷயம். என்னை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் அவரிடத்தில் போகிறவர்கள் கொஞ்சம் பேர். நிறைய பேர் மனுஷரிடத்தில் போகிறவர்கள், மனுஷரை நம்புகிறவர்கள், அல்லது மாம்சமானதை புயபலமாக்குகிறவர்கள், சம்பாத்தியத்தை நம்புகிறவர்கள், நமக்கு இருக்கிற சொத்தை நம்புகிறவர்கள். கொஞ்சம் பேர் தான் நாம் தேர்வோம். என்னையும் அதில் கொஞ்சம் பேரில் ஒரு ஆளாக வச்சுக்கோங்கப்பா. என்ன அந்த 19 20 என்ன ஒன்றா வைங்க ஆண்டவரே. சுருக்கம். நாமே நியாயம் தீர்த்து பாருங்கள் எப்படி இருக்கிறோம்ட்டு. நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கைகள், தேவன் மேலே நமக்கு இருக்கிற அன்பு. ஆயிரங்களை செலவு செய்து கல்யாண காட்சிகள் ஓடி பறக்கிறோம். சந்தோஷம். பிரெட்டு காப்பி கொடுத்து உபவாச ஜபத்துக்கு அழைதான் அருணாசலம் சொன்ன மாதிரி எண்ணிடலாம். நேற்றுக்கு சகோதரர் 4 பேர் 5 பேர், நான் யாரையும் குற்றம் சொல்லலை. கிருபை பெறாமல் அதெல்லாம் வர முடியாது. அதுக்கெல்லாம் கிருபை வேணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். கிருபை வேணும், எல்லாத்துக்கும் கிருபை வேணும். கிருபை பெறாமல் இதெல்லாம் நமக்கு ஞாபகமே வராது. கிருபை பெறாமல் ஆசையும் வராது. கிருபை பெறாமல் அர்ப்பணிப்பும் வராது. கிருபை பெறாமல் அவரை பின்பற்ற முடியாது. கிருபை பெறாமல் அவரை விசுவாசிக்கவே முடியாது. கிருபை பெற்றவர்கள் மட்டும்தான் எதையுமே செய்ய முடியும். அப்போ வந்துட்டவங்களாம் கிருபை பெற்றவங்களா அப்படி சொல்லலை. நேரம் இருந்து கூட வந்திருக்கலாம். கிருபை பெற்ற நீங்கள் உங்கள் ஒரு சூழ்நிலையினால் நீங்கள் வர முடியாமல் கூட இருந்திருக்கலாம். நாம் எதையும் மிகைப்படுத்தலை. நம்ம கிருபை பெற்றவளா? உண்மையாகவே கிருபை பெற்றவள் தானா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். சிலர் கள்ள உபதேசங்களையும் விசுவாசத்தை கவிழ்த்து போட்டு ஒரு சில மக்கள் எழும்பினாருங்க. அப்போஸ்தலர் காலத்தில் தீமோத்தேயு ஒரு புத்தி சொல்லும்போது சொல்லுகிறார், உயிர்த்தெழுதல் நடந்துருச்சின் 18ஆம் வசனத்தில் அப்படி சொல்லி விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் சொல்கிறாங்க. இதுதான் பரலோகமா? நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அப்படி யார் சொல்கிறா? யெகோவா விட்னஸ். இதுதான் பரலோகம், நம்ம வாழுகிறதான் பரலோகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உயிர்த்தெழுதல் நடந்தாயிட்டுன்னு சொல்கிறாங்களா என்னமோ. ஆனால் இங்கே ஒரு சில கூட்டம் என்ன செய்யுது? உயிர்த்தெழுதல் நடந்துருச்சே. பவுல் அங்கே ஒரு விஷயத்தை ஆதலால் ஆகிலும் நடந்தாயிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு போங்க. ஆகிலும்ன்ற வார்த்தை அண்டா என்னன்னு தெரியல. தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் யார்? சகோதர சகோதரிகளே, இயேசுவை விசுவாசிக்காமல் உங்கள் துக்கம் மாறாது, உங்கள் சஞ்சலம் மாறாது, கடன் மாறாது, கவலை மாறாது, பாவம் போகாது, எதுவுமே குடும்ப சூழ்நிலைகள் மாறாது, மனநிலைகள் மாறாது. சந்தோஷமாகவே நாம் இருக்க மாட்டோம். அவரை விசுவாசிக்கிறோம்.
அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கின தீர்ப்பு இல்லைன்னு சந்தோஷமா எழுந்து நடக்கிறான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று அவர் விசுவாசமாய் நம்பிக்கையாக நடக்கிறான். விசுவாசம் இல்லாத ஒருத்தர் எல்லா சூழலையும் குழப்பிடுவோம். அடிப்படையாக யோசிங்க, எல்லாம் விசுவாசம் இல்லாதனாலும் அல்லது நமக்கு அஸ்திவாரத்தில் அந்த உறுதியான அஸ்திவாரத்தின் மேல் நாம் போடலை. இதை அப்படியே வச்சுக்கங்க. இன்னொரு வார்த்தையை வாசித்து நம்ம வரும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். கவனிங்க, ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு ஆல்ரெடி. இன்னொரு அஸ்திவாரத்தில் ஒருத்தரும் போட வேண்டியதில்லை. 11ஆம் வசனம். இன்னும் புது அஸ்திவாரத்தெல்லாம் ஒருத்தரும் போட வேண்டியதில்லை. தேவன் இயற்கையே அஸ்திவாரமாகிய மூலைக்கல்லை சியோனிலே அவர் வைத்திருக்கிறார். அது திட அஸ்திவாரம் உள்ளது, அது பரீட்சிக்கப்பட்டது. விலையேறப்பட்ட கல்லை, அந்த மூலைக்கல்லை அவர் சியோனிலே வைத்து போட்டிருக்கிறார். 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசுவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் முடியாது. அது மேலே தான் நம்ம கட்டணும், வேற வழி இல்லை. அடுத்த வசனம் அப்படி எழுதியிருக்கு, ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டுகிறான்னு எழுதி போட்டுருங்க. அப்போ போடப்பட்டிருக்க அஸ்திவாரம் யாரு? நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம் யாரு? கிறிஸ்து. அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மரணம். அவர் எனக்காய் மரித்திருக்கிறார், நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கையை தரும்படிக்கு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் பிதாவின் வலது பார்சத்தில் என்னை கொண்டு சேர்ப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு திரும்ப வந்து நான் எங்கே இருக்கேனோ, அது நரகமாக இருந்தால் அங்கே நாம் இருந்தால் அதான் பரலோகம். நான் எங்கே இருக்கேன்னு சொன்னார். எங்கே இருப்பேன்னு சொன்னார்? பரலோகமா? பரலோகம் 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 பரலோகம்லாம் நம்ம பறக்கலை. அது இல்லை நம்முடைய ஆசை. நம்முடைய ஆசை இயேசுவை போல வாழுகிறது. நம்முடைய ஆசை பதறாத வாழ்வு. நம்முடைய ஆசை விசுவாசமான வாழ்வு, அவர் வாழ்ந்த புது வாழ்வு. நம்முடைய ஆசை பரலோகம் இல்லை, அது கிடைக்கும். நம்முடைய ஆசை அவரை போல வாழ்கிற வாழ்க்கை. அவர் எப்படி இருந்தாங்க? பதறினாங்க போட்டில். அவர் பாட்டில் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது வெளியில் என்ன நடக்குது? காற்று புயல். சீசர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் செத்து போகிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லையா சாமியை? அழைச்சிட்டு வந்து நடுக்காட்டில் விடுறீங்களாப்பா? நான் கூடல, நான் எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்கிறேன். அவருடைய அனுமதி இல்லாமல் தரையிலோட ஒரு முடிவு விடாது. இந்த காற்று நான் சொன்னால் கேட்க, இந்த புயல் அடங்குனா அடங்கும். சர்வ வல்லமுள்ள கர்த்தர் உங்கள் போட்டில் நான் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு நான் வந்திருக்கிறேன். வாலிபனே, உங்கள் உள்ளத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். சர்வ வல்லமுள்ள கர்த்தர், எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகை செய்கிற அதிகார பிரபு நம்முடைய ஆண்டவர். உங்களுக்கு அப்படி விசுவாசம் இல்லையா? எவரும் அடக்கி ஆள முடியாது. நான் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட மனுஷன். எந்த சூழ்நிலையை நான் அடக்கி ஆள முடியாது. ஒருவேளை நாம் கடந்த காலங்களில் அப்படி அடக்கி ஆளப்பட்டிருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அடக்கி ஆள பிறந்தவன் நான். ஏதோ ஒன்று அடக்கி ஆள அடிபணிகிறவன் அல்ல நான். அப்படித்தானே சொன்னாங்க. ஆதாம்கிட்ட என்ன சொன்னாங்க? இவைகளை நீ ஆண்டு கொள்வாய். விசுவாசிக்கிறவன் ஆண்டு கொள்கிறான். விசுவாசிக்கிறவன் சந்தோஷமா இருக்கு. அந்த அஸ்திவாரத்தில் மேலே நம்ம கட்டுருவாங்க. அதில் பொன் வெள்ளி வெளியேறப்பட்டதை கொண்டு நாம் கட்டுறோம். விசுவாசம், நம்பிக்கை, தைரியம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இம்மூன்றும் பொன் வெள்ளி கல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதை கொண்டு நாம் கட்டுகிறோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? தேவ மகிமை நான் அடைவேன். அவர் வருவார், நான் அவரோடு கூட இருப்பேன். நான் உயிர் தெழுவேன். அவருடைய மகிமையின் சாயலை நான் அடைவேன். வானத்தில் அவர் வருவார். அவர் வந்தால் மேகத்தோடு கூட அவரோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் சாவ விரும்பலை, வாழ்வை விரும்புகிறேன். அவரோடு இருக்க விரும்புகிறாள். நான் மகிமை அடைவேன். இந்த அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாறும். தேவ மகிமையை நான் அடைவேன். யாருடைய மகிமை? தேவனுடைய மகிமை அடைவேன் என்ற நம்பிக்கை பெற்ற மனுஷன். விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஆயுதம் பெற்றவன் நான். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற
ஜெயம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமாக எனக்கு தந்திருக்கிறார். அன்பு, இதில் எது பெருசுன்னு எழுதியிருக்கு? நான் இப்படி அதை இப்போ எனக்கு அப்படி என்ன வருது நான் சொல்கிறேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் எழுதியிருக்கிறது. இதில் அன்பே பெரியது. யாருடைய அன்பே பெருசு? யார் அன்பு பெருசு? தேவ அன்பு பெருசு, நம்ம அன்பு இல்லை. அன்பே என்னை ஜெயித்தது, மனுஷனை ஜெயித்த தேவ அன்பு. யோபு ஒரு மனுஷனாலும் ஜெயிக்க முடியலை, ஜெயிக்க தேவன் விடலை. நான் கண்டது அப்படி. யோபு யாராவது பேசி ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ பெரிய பரிசுத்தவான ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க விடலை. அவரை ஜெயித்தது என்னது? தேவ அன்பு. தேவன் யோபு அவர் தான் ஜெயித்தார், அவர் தான் அவனை உண்டாக்கினவர். உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படும் என்று அவனோடு கூட என்று சாட்சி கொடுத்தவரே அவனை ஜெயித்தார், அவனை மடங்கடித்தார், அவனை உயிர் பெற செய்தார், அவனை உணர்வடை செய்தார், மனம் திரும்ப செய்தார். தேவன் தான் நம்மளை ஜெயிச்சிருக்கிறார். அன்பே பெருசு, கல்வாரி அன்பே பெருசு. இந்த அன்பினால் பிடிக்கப்பட்ட ஜனம் தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். தெரியல எத்தனை பேர் கல்வாரி அன்பினால் பிடிக்கப்பட்ட மக்கள், தேவ அன்புக்கு அடிமையான மக்கள், தேவ அன்புக்கு அடிமையாக விற்று போட்ட மக்கள், நான் அல்ல கிறிஸ்துவே என்று தங்களை அர்ப்பணித்து விட்ட மக்கள். நான் அடிமை உங்களுக்கு ஆண்டவரே, உங்கள் அன்புக்கு முன்பாக நான் சரணடைகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். நான் ஒன்றும் இல்லை, பேரன்பு, தாயினும் மேலான உங்கள் அன்பே பெருசு ஆண்டவரே. இப்படிப்பட்ட பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல்லை கொண்டு ஒருவன் வீடு கட்டுகிறார். அவ கட்டுறோமா? நம்பிக்கையினால் கட்டுகிறோமா? விசுவாசத்தினால் கட்டுகிறோமா? தேவ அன்பினால் நிறையப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் அப்படி வாழ கட்டுகிறோமா? கட்டுகிறதுங்கிறது வாழுகிறது. அப்படித்தானே தேவன் நம்மளை அழைச்சிருக்காங்க, அப்படித்தானே கட்டணும். என்ன அடுத்து என்ன எழுதியிருக்கேன்? ஒருத்தர் இன்னொருத்தர் கட்டுகிற கவனிங்க. ஒரு சிலர் வைக்கோல் புல்லை கட்டிட்டு தூங்கிட்டு உட்காந்துருக்கும். நம்ம கட்டுறது வைக்கோல் புல் மரம்னு நமக்கே தெரியுது, இது எரியும்னே தெரியுது. ஏன்னா இப்பவுமே எரியுது, சில நேரங்களில் எரிஞ்சே போகுது. நம்ம கட்டுறது மரம், எப்படி இருக்கு? மரம் புல் வைக்கோலை கொண்டு கட்டி கொண்டு ஷோ காட்டி கொண்டு இருக்கிறோம். நிறைய வருஷமாக சபையில் இருக்கிறோம். நான் வருவேன், நான் வருவேன் வாங்க. ஆனால் கட்டுகிறது என்னது சகோதரா? அஸ்திபாரத்தின் மேலே போடப்பட்டிருக்க அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் கட்டுகிறது என்னது? வைக்கோலா, புல்லா, மரமா? அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு, அக்கினி வந்தது. 1 கொரிந்தியர் 3. அக்கினி வந்ததா? நெருப்பு வந்ததா? யார் தப்பிச்சா? எந்த வீடு எரியல? யார்? எந்த வீடு எரிஞ்சிச்சு? ஏதோ கிருபையினால அவன் தப்பிச்சான்னு எழுதியிருக்கு. அதுவும் தப்பிச்சது அக்னியில் அகப்பட்டது போல் கொஞ்சம் காயத்தோடு தப்பிச்சு. அக்னியில் அகப்பட்டதுன்னா என்ன? 80%, 40%, 20% டேமேஜ் ப்ளஸ் 40% கஷ்டம், 60, 80 நோ ஹோப். அவன் தப்பிச்சதும் சும்மா லேசாக அப்படி காயப்படுது. ஏன்னா அவன் ஏதோ கட்டினானே தெரியாமல். தெம்பு கொள்கிறோமா? 20% போதும். நம்ம என்ன கட்டுறோம்? எப்படி விசுவாசமாக இருக்கோம்? வீடுகளில் என்ன பேசிட்டு உட்காந்துருக்கோம்? வீட்டில் எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்போ பார்த்தாலும் புருஷனை குறை, எப்போ பார்த்தாலும் சூழ்நிலைகள் வேண்டாம், எப்போ பார்த்தாலும் பழைய சம்பவங்கள், அப்போ நடந்தது இப்போ நடந்ததை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு இப்படியே சொல்கிறேன். கடை வேணாம். ஒரு சிலர் இருக்கிற சூழ்நிலை சுத்தமாகவே வீடு நல்லா இல்லை. நான் ஒரு சிலரை சொல்கிறேன், பக்கத்தில் மாதா கோயில் இருந்தால் அங்கே போயிருங்களேன்னு சொல்கிறேன், பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருந்தால் அங்கே போயிருங்களேன்னு சொல்கிறேன். அதனுடைய அர்த்தம் நான் வெறுத்து இல்லை. கட்டுறது புல்
வைக்கோல் மரமாக இருக்க பிரதர் எரிஞ்சு போகும். இதுக்கு ஏன் கட்டுவாங்க? இப்போ புல்லையும் மரத்தையும் வைக்கோலையும் வச்சு கட்டி சூப்பராக பெயிண்ட் எல்லாம் பண்ணி பாட்டு புஸ்தகம் சபையில் வாங்கி, பைபிள் எதுவும் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, பாட்டு புஸ்தகம் சபையில் வாங்கி பைபிள் வாங்கி கான்ஃபரன்ஸுக்கு போய் ஞான ஸ்நானம் கூட எடுத்து இப்போ கட்டுறது என்னது? புல் மரம் வைக்கோல். இதே இதுக்கு கூட ஒரு மெனக்கெடுவாங்க. நாய் வளர்த்தா நல்ல நாயை வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சோறு போடுறோம், எல்லாமே செய்கிறோம். அப்போ ஒரு நல்லதாக வளர்த்தாங்க. மெனக்கெடுறான், நல்லதாக வளர்த்தாங்க. வாழ்கிறதா ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அது பொன் கல், பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் கட்டலாமா இல்லையா? வேகிறதுக்காக கட்டுறோம், வெந்து போகிறதுக்கு. சகோதரனே சகோதரியை நம்ம திரும்பிடணும். நம்ம எப்படி கட்டுறோம்? அவனவன், அதை மட்டும் படிப்போம், அவனவன் வேலைப்பாடு சூழ்நிலைகளில் வெளியாகும், சோதனைகளிலே வெளிப்படும். நம்ம கட்டிடுறது கல்லா பரவாயில்ல. நான் வைக்கோலை கட்டினதை பார்த்துருக்கேன், நான் மரத்தல்ல கட்டினதை பார்த்துருக்கேன், நான் புல்லுனால் கட்டினதை பார்த்துருக்கேன். இடித்து தூக்கி எரிச்சிட்டு அஸ்திபாரத்தை தூக்கி போட்டுட்டு இப்போ எப்படி கட்டணும்? அப்படி கட்டணும். பொன் வெள்ளி விலையேறப்பட்ட பரவாயில்ல. நம்ம ஞானம் இல்லாமல் அறிவு இல்லாமல் மனுஷருக்காக, மனுஷருடைய சாட்சியை பெற, மனுஷனுக்கு முன்பாக நீதிமான வாழ ஒரு மாதிரி கடன்னு மரம் புல் வைக்கோலெல்லாம் கட்டி அதுக்கு மேலே எடுத்து பூசி சூப்பராக நம்ம கட்டிடலாம், அதெல்லாம் கட்டிடும். ஆனால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளிப்படுங்கிற சோதனை நேரத்தில் நம்ம கட்டினது புல்லா வைக்கோலா மரமா வெள்ளியா விலையேறப்பட்ட கல்லா, அது விளங்க பண்ணும். சோதனை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ணுது. நிறைய நேரங்களில் பரவாயில்ல, ஒன்றும் பயப்படாதீங்க. சோதனை நேரங்களில் ஆண்டவர் நம்மளை சொல்கிறாங்க, மகளே நீ கட்டியிருக்கிறது புல் வைக்கோல் மரம், டெமாலிஷ் பண்ணிடு, அள்ளி எல்லாத்தையும் கொண்டு குப்பையில் போட்டுட்டு இப்போ ஆழமாக போடப்பட்டு அஸ்திவாரம், நான் தான் அஸ்திவாரம், என்னை விசுவாசித்து ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டு பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல்லுனால் கட்டு மகளேங்கிறான். மகனே நீ கட்டி இருக்கிறது இப்போ ஷோ. எல்லாரும் போகிறாங்களேன்னு நானும், எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு நான், எல்லாரும் கவனிங்க. ஒரு சிலருடைய காரியங்கள் ரொம்ப தாறுமாறு. நம்ம கணக்கு பார்க்கணும். நம்ம என்ன கட்டுறோம்? மரமா வைக்கோலா புல்லா? புல்லை வச்சு கட்டுறோம். கட்டி கொண்டு மேலே நல்லா பூசி கீசி பெயிண்ட் கிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் ப்ரைஸலோட் என்னது இது தெரியல. நாளானது அதை விளங்க பண்ணோம். நான் விளங்கியிருக்கிறேன். சில சூழ்நிலைகள் சில காரியங்கள் நான் கட்டுனதை விளங்க பண்ணியிருக்கிறேன். நான் மனம் திரும்பி இருக்கிறேன். ஆழமாக அஸ்திவாரத்தை தோண்டி இடிச்சு போட்டு இது யார் பார்த்தானே யார் பார்க்காட்டாது. இது யாருக்கு வேணும்? மனுஷனுக்கு உண்மையாக இருக்கிற ஷோ, இந்த வாழ்க்கை மாய்மால் எதுக்கு வேணும்? இடித்து தரமட்டமாய் போட்டு ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டு புத்தி உள்ள மனுஷனாய் கட்டணமா வேணாமா? அது அக்கினாலே வெளிப்படும். அவனுடைய வேலைப்பாடு எப்படி கட்டணும் என்று அக்கினியானது பரிசோதிக்கும். சூழ்நிலைகளும் சோதனைகளும் தான் நம்மளை பரிசோதிக்குது. நாம் கட்டியிருக்கிறது எப்படி? விசுவாசம், அன்பு, நம்பிக்கையில் கட்டியிருக்கிறோமா? அவிசுவாசம், மாய்மாலம், அதைரியத்தினால் கட்டியிருக்கிறோம், சோர்வுனால் கட்டியிருக்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் அந்த அஸ்திபாரமாகிய மூலக்கல்லை உற்று கவனித்து திட அஸ்திபாரமுள்ள அந்த மூளைக்கல்லை நாம் விசுவாசித்து பதறாமல் சிதறாமல் வாழ நாம் அழைக்கப்பட்ட மக்கள். மாயையும் பொய்யும் மறைவிடமாக்கி கொண்டு வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. காது கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம ஆழமாய் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருந்தால் எல்லாம் சரி செய்ய பார்க்கணும். பரவாயில்ல, நம்ம கட்டுனது புல்லாவோ வைக்காலாவோ மரமாவோ கொஞ்சம் பணம் செலவு பண்ணிட்டோம், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டோம், எல்லோரும் நம்மளை நல்லவங்கன்னு நம்பிட்டாங்க. அதுதான் அந்த பணம். நம்மளே கொஞ்சம் பேரை எல்லாரையும் நல்லவங்களாக நம்ம நம்ப வச்சுட்டோம், அதுதான் பணம். பரவாயில்ல, அந்த நம்பிக்கை போட்டும். அதுதான் இடிக்கிறது. அந்த நம்பிக்கை போட்டும்.
நான் அப்படி இல்லைன்னு தெரியட்டும். அதை இடித்து ஆழமாய் தோண்டி போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ அந்த மனுஷருக்கு முன்பாக மேன்மை, மனுஷருடைய மகிமை, மனுஷருடைய நற்சாட்சி அது போட்டும். கொஞ்சம் பேர் அதை தவிர வேற எதுவுமே அடைக்கலமா இல்லைங்க. ஒரு சிலர் சியோனில் வைக்கப்பட்ட மூளைக்கல் மேல் விசுவாசமாகவே இல்லைங்க. உங்கள் வேலை, உங்கள் பிஸ்னஸ்ஸு, கடை, சம்பாத்தியம் இதில் தாங்க நாம் இருக்கிறோம். கேட்டால் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வர 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 காரியங்கள் இருக்குது. அங்கே தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏசாயா 28 அதை மட்டும் வாசித்து முடித்துலாம் நம்ம ஜெபிக்கலாம். அங்கே தான் எழுதியிருக்கா, எனக்கு வாசித்தேன். பட்டு எப்படி எழுதியிருக்கு? அங்கேயே தான் எழுதியிருக்கு. இப்போதும் கவனிக்கிறீங்களா? இப்போதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். கட்டு என்ன ஆகும்? இருக்கும் இருக்கும் இருக்குன்னும் லூஸ் ஆகாது. கர்த்தரை விசுவாசிக்காத ஒரு வாழ்க்கை கட்டு அப்படியே இறுகி 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 போகும். நாம் பரியாசம் பண்ணிக்கிட்டாலே இவன் குறை பேசி முறுமுறுத்து வாழ். அப்படி வாழக்கூடாது. அந்த திட அஸ்திவாரமாகி ஆண்டவரை விசுவாசிப்போம். எல்லாரும் விசுவாசிப்போம். இயேசுவை நோக்கி ஓடுவோம் பயப்படாமல். அவரை விசுவாசிக்கிறோமாங்கிறதான் கேள்வி. எவ்வளவு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த காலையில் நாம் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் இந்த காலையில் சபைக்கு வந்திருக்கிறேன்னா என் கண்களை இயேசுவின் மேல் பதிய வைக்கட்டுங்க. திட அஸ்திவாரமே, மூளைக்கல்லே, உமை விசுவாசிக்கிறவன் தான் பதற மாட்டான். என் வாழ்க்கையில் இருக்கிற பதஷ்டம், கோபம், முறுமுறுப்பு, குறை, பொறாமை, கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாமை, இந்த சபையின் மனுஷருக்கு முன்பாக உயிருள்ளவனாய் இருக்க விரும்புகிறேனே ஆண்டவரே. உமக்கு முன்பாக நான் செம்மையா இருக்க விரும்புகிறேன். உமக்கு முன்பாக நான் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க நாடுகிறேன். திடாஸ்திவாரமே என்னை ஆசீர்வதி. நீர் சபையில் இருக்கிறீர், நான் மறந்து போயிருக்கிறேன். நீர் சபையிலே உம்முடைய வார்த்தையும் வல்லமையும் எங்களுக்கு காண்பிக்கிறீர். நானோ உம்மை பரியாசம் பண்ணி என் கட்டுகளை இன்னும் அதிகமாய் இறுக்கமாக்கிக் கொள்ளுகிறேன். என்னை கட்டுகளை இன்னும் அதிகமாய் சுற்றி கொண்டு வாழுகிறேன். கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தில் போய்கிட்டே இருக்கிற ஆண்டவரே, நான் உம்மை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உம்மை விசுவாசிக்காமல் விசுவாசிக்காத எல்லாரும், அவிசுவாசமாக இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே நான் பரியாசம் பண்ணுகிறது தான் அர்த்தம். ஆண்டவரே உமக்கு கையால் ஆகாதுன்னு சொல்கிறோம். ஆண்டவரே இந்த அற்புதத்தை செய்ய உம்மால முடியாது, இந்த பாவத்தை ஜெயிக்க வல்லமே உமக்கு என்னால் எனக்கு உம்மால தர முடியாது, உம்முடைய கிருபை எனக்கு போதாது என்று பரியாசம் செய்கிறோம். அதனாலேயே நம்முடைய கட்டுகள் பலத்து போயிருக்கு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் சபைக்குடி வந்திருக்க ஆண்டவரே, என் கட்டுகளை நான் பலத்து போக பண்ண வேண்டாம். சீயோனில் வைக்கப்பட்ட மூளைக்கல், திட அஸ்திவாரமே, பரீட்சிக்கப்பட்டதே, விலையேறப்பட்டதே, என் ஆண்டவரே, என் இயேசுவே, உம்மை இந்த காலை வேளையில் நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் நம்ம அப்படி வரலாமா? எல்லாரும் தைரியமாய், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே. விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் பதறாத வாழ்வு வாழப்போகிறவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விசுவாசிக்கப்படும். விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவே, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை விசுவாசத்தை தந்து நிறைவாக்கும் ஆண்டவரே. என்னை விசுவாசிக்க தூண்டும். அது உம்முடைய செயல். விசுவாசம் அருளப்பட்டிருக்கு, எனக்கு அருளி செய்கிறார் ஆண்டவர். விசுவாசம் நாம் பெற்றுக்கொண்டது, இந்த கர்த்தர் தந்தது. பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த காலவெளியில் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வர நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தவர்களா இயேசுவை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஏதோ ஒரு கூட்டமாய் கூடிவிட்டோம், கூட்டாஞ்சவர் ஆக்கி சாப்பிட்டு விட்டோம், ஏதோ காரியங்கள்லாம் அப்படி செய்து விட்டோம். இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம்.
என்கிறதுல நாம் சந்தோஷப்படக்கூடாது. நம்முடைய சந்தோஷம் இந்த சபையில் இருக்கிற ஒரு சின்ன அவயவமாக இருந்தாலும், நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன், சபையில் இருக்கிற ஒரு சின்ன அவயவமாக இருந்தாலும், கிறிஸ்டின் அவயவமாக நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு சின்ன சுண்டு விரலாக இருந்தாலும் அது தலையோடு கனெக்ட் ஆகிருக்கணும். அவ்வளோதான். அதுதானே உடம்பு. சுண்டு விரல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? தலையோடு. அப்போ நான் ஒன்றுமில்லை, நான் ரொம்ப எப்படி எப்படி நீங்கள் உங்களை நினச்சிக்கிட்டாலும் சரி, எல்லோரும் வாயல்ல, எல்லோரும் காதல்ல, எல்லோரும் மூக்கல்ல, எல்லாரும் காலல்ல, எல்லாரும் கையல்ல. நமக்கு தெரியும் நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே தனித்தனியாக அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு சின்ன அவயவமாக இருந்தாலும் அது மூளையோடு தலையோடு கனெக்ட் ஆகிருக்கணும். அதுதான் சபை. மற்றபடி நாம் செய்கிற இதெல்லாம் அதிலெல்லாம் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தலையோடு கனெக்ட் ஆகி இல்லாத எதுவுமே அவயவமாக இல்லை. தலையாகிய கிறிஸ்துவிலிருந்து எந்த சிக்னலையும் பெறாத, உத்தரவையும் பெறாத, உணர்த்துதலையும் பெறாத, அறிவுறுத்துதலை பெறாத, திருத்துதலை பெறாத, சிக்ஷையை பெறாத, கண்டிப்பை பெறாத, வலியை பெறாத எதுவும் மூளையோடு கனெக்ஷனாக இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை அது கையாக இருக்கலாம். அதுக்கு உத்தரவு தலையாகிய கிறிஸ்துவனிடத்திலிருந்து இல்லை. அப்போ நம்ம திறனாய் கொடுக்குறோம் என்கிறதுல ஒரு அர்த்தமும் இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டவளாக இருக்கிறோமா? தலை சொல்லுகிறத கேட்குறவாறு இருக்கிறோமா? கரெக்டாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறத கேட்டு அவரோடு கூட நம்ம கனெக்ஷன் வச்சுருக்கோமா? அல்லது பவுல் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா, நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நம்ம அப்படி நடக்கிறோம், கனெக்ஷன் வச்சுருக்கோம். தடுமாறி விடுவோம் சகோதரர்களே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை கேவலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷனை சபிக்கப்பட்டதான். ஒரு சபையின் மேல் ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்துவிட்டேன்னு நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. நான் தலையாகிய கிறிஸ்துவோடு எனக்கு கனெக்ஷன் இருக்கா? அதில் தான் நம்ம எல்லாரும் கவனம் செலுத்தணும். கவனிங்க சகோதரிகளே, சும்மா வீடுகளில் ஏனோ தானோடு நாம் இருந்துக்கிட்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளராமல், தலையை பற்றி கொள்ளாமல் நாம் இங்கே வந்து செய்கிற எதுவுமே ஒன்றுமே கிடையாது. நமக்கு தேவனோடு எந்த கனெக்ஷன் கிடையாது. தலையோடு எதுவும் இல்லை. அப்படின்னா அது சுண்டு வரலாக இருந்தால் கூட சீக்கிரமாக அழுகிடும். சீக்கிரமாக ரத்த ஓட்டம் இல்லாமல் கருத்து போயிடும். அது அப்படியே கொஞ்ச நாளில் இருந்து அப்படியே அழுகி போயிடும். எந்த சிக்னலும் பெறலை, எந்த உத்தரவும் தலையாகிய கிறிஸ்துவனிடத்திலிருந்து வரலை. எல்லாம் நம்முடைய மனசில் தோன்றபடி, மனுஷர்கள் உபதேசித்தபடி, மனுஷர்கள் போதித்தபடி, மனுஷர்கள் அதெல்லாம் நல்லது. ஆனாலும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தேவன் சொல்லி நாம் செய்யணும்ல. என் தலையோடு இருக்கணும்ல கனெக்ஷன். அதை அப்போஸ்தலர் நமக்கு ரொம்ப பொறுப்பாய்த்தான் அதை சொல்லுகிறார். நாம் தவறாய் போகக்கூடாதுங்கிறக்கா. ஒருத்தர் நாம் தவறாக இருக்கக்கூடாது. என்ன சொல்லுகிறார்? நம்ம வாசித்தோம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம். அவரோட உயிரோட எழுந்தவர்கள் 12ஆம் வசனம், பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மாம்ச விருத்த சேத 13ஆம் வசனம் 2 கொலோசியர் 2 விருத்த சேதனம் இல்லாமையினாலே மரித்து கிடந்த நம்மை அவரோட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து இப்படி செய்தார், வெற்றி சிறந்தார். 15 ஒருவரையும் நமக்கு குற்றப்படுத்த கூடாது. பொருள் கிறிஸ்து தான். எந்த காரியத்தினுடைய பொருளும் கிறிஸ்து தான் பொருள். த மீனிங் கிறிஸ்து தான், மனுஷர் அல்ல. கிறிஸ்து தான் பொருள். எப்படி எதிரி 17ஆம் வசனம், ஆகையினால் கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு
சில நேரங்களில் சிலர் நான் நேற்றுக்கு யோசித்தேன், இப்படி நேற்றுக்கு உணர்ந்தேன், சொல்லணும், அது தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிலர் சரியாக விளங்கி, சிலர் பல நெருக்கங்களில் பல கஷ்டங்களில் படாத பாடுபட்டு கடந்து போவாங்க. நான் மனுஷன், நான் என்ன தான் சொல்கிறேன், எனக்கு அவங்கள பற்றி சிந்தையே வராது, நினைப்பு கூட வராது. தேவன் அதை எனக்கு தருகிறது இல்லை. நான் ஆவிக்குரியவங்களா அவங்க ஆவிக்குரியவங்களா தான் அப்புறம். அது ஒரு சில நெருக்கங்களில் கடந்து போவாங்க, அவங்கள பற்றியே தான் நினைப்பாக இருக்கும். அப்படித்தான் தேவன் நினைக்க பண்ணுகிறார். அவங்க நிமித்தம், கிருபையின் நிமித்தம், அவங்க பெற்ற கிருபையின் நிமித்தம், அவர்கள் தேவனோடு அந்த தலையாகிய கிறிஸ்துவோடு அவங்க கொண்டிருக்கிற ஐக்கியம் அது. அதன் நிமித்தம் அவங்களோட கவனி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, போ, பார், காரியங்களை பண்ணணும் உந்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன பார்த்தேன் சார், நீங்கள் எப்படி வழங்கிட்டாலும் சார், அவங்கள பற்றி உந்திக்கிட்டே இருக்கிறாங்க மனசில். ஒரு சில பற்றியெல்லாம் பெரிய சோதனைகள்லாம் கடந்தெல்லாம் போய் ஞாபகமே வர மாட்டாங்க. நான் என்ன உணர்றேன்னு சொல்கிறேன், நீ தேவனோட கனெக்ஷனாக இல்லைன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தேவன் உணர்த்தாத காரணத்தை நான் நினைக்கிறேன், அவர்கள் தேவனோடு கூட தலையாகிய கிறிஸ்துவோடு அவயவமாய் கனெக்ஷன் அல்ல. இப்போ சுண்டு விரலில் வலிச்சா என்ன செய்யும்? சுண்டு விரலில் ஒரு அடிபட்டால் எங்கே வரைக்கும் தெரியும்? தெரிக்கும். பரவும் வலி ஏன் பரவ மாட்டாங்க? ஏன் பரவ மாட்டேங்க வலி? அது செத்து இருக்கு. அதில் வண்டி, அதில் பெரிய ஜேசிபி வண்டி ஏறி போனால் கூட அது அந்த உடம்பை ஒன்றும் செய்யாது, வலிக்காது, ஒருத்தரையும் ஒன்றும் தாக்காது. நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, தேவனோடு இணைஞ்சிருப்போம் நீங்களும் நானும். நீங்கள் எப்படி அதை மொழிபெயர்த்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உணர்ந்ததை சொல்கிறேன். ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, எனக்கு ஞாபகமே வராது. ஒட்டா பேரை சோத்தை தின்னுட்டு நல்லா தூங்குற உனக்கு ஞாபகம் வரலைங்கிறதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னு தோணுதா? நீங்கள் அப்படி ஞாயிந்திருக்கலாம். நான் நிதானிக்கிறேன், ஏன்னு கேட்குறேன். எத்தனையோ முறை நான் என்னை கேட்டுப்பேன், ஏன் ஆண்டவரே? ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா பின்னாடியே நான் நிற்பேன். அவங்க எனக்கு சொந்தக்காரர் இல்லை, அவங்க பின்னாடியே நான் நிற்பேன். என் மனசை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவர். அழுவேன், சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு சொல்லிட்டேன். அழுவேன். என் மனைவிக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு அழுகையாக வருது. ஏன்? அது தலையோடு கனெக்ட் ஆகிருக்கிற அவயவம். அதனால தான் வலி தாங்காமல் என்ன செய்யுது, அழுகுது. நம்ம தலையோடு கனெக்டாக இல்லைன்னா ஏனோதானோலாம் இதை நம்ம வாழக்கூடாது. நாம் தலையாகி யார் முதுகிலே ஏறி இருக்கோம்லாம் சவாரி பண்ணக்கூடாது. அதெல்லாம் சும்மா. கொஞ்சம் பேர் இங்கே பயங்கர முகஸ்துதிக்காரர்கள், கண்ட உடனே முகஸ்துதி பேசுகிறவர்கள், கிடைச்ச குதிரையில் ஏறி சவாரி பண்ண பார்க்கிறவர்கள், பகுத்தறிவற்றவர்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாதவர்கள் தான் நான் நினைக்கிறேன். இப்போ கிடைச்சிருக்கா இந்த குதிரை, இதில் ஏறி சவாரி பண்ண, அப்புறம் அதாங்க இறக்கி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லை சகோதரா. முகஸ்துதி பண்ணுகிற யாரும் சபையில் ஆவிக்குரியவர்களே கிடையாது. தற்பொழிவுக்காக முகஸ்துதின்னு எழுதியிருக்கு யூதாவில். நாம் எல்லாரும் தலையாகிய கிறிஸ்து சின்ன ஆளாக இருந்தாலும் சபையில் நாம் தலையோடு இணைஞ்சிருக்கணும். பயப்படாதீங்க, தலையோடு மட்டும் நாம் இணைஞ்சிட்டோம்னா போதும், தலைவரோடு இல்லை. என்ன எழுதியிருக்கு? 19ஆம் வசனம். ஒரு சிலர் வருஷங்களாய் தலைவர்களோடு இணைஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் கேட்குறாங்க, யோசுவான்னு நினைக்க சரியா ஞாபகம் இல்லை,
மோசே கேட்டாரான்னு ஞாபகத்துக்கு வரும். நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயோ அல்லது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயோ? தேவ மனுஷர்களுக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டி தான் ஆகணும். அது தேவனுக்காய் பாராட்டுகிற வைராக்கியம். வெறுமனே மனுஷருக்காய் நம்ம வைராக்கியம் பாராட்டக்கூடாது. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறோமா சும்மா வைராக்கியம்? கணுக்களாலும் 19 மாயமான தாழ்மை தேவ தூதர்களுக்கு செய்யும். சகோதரனே சகோதரி, அன்பா சொல்கிறேன், நான் செத்து போவேன். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்குனாலும் தேவ தூதனுக்கெல்லாம் ஆராதனை செய்யக்கூடாது. ஒரு முகஸ்துதியெல்லாம் பண்ணக்கூடாது. மனுஷன் எப்படி எழுதியிருக்கு? தேவதூதருக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பப்படவே. இங்கே கவனிங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறதோ நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதோ இந்த கடனை என்னைக்கு நான் தீர்ப்பேன்னு தான் என் கவலையாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற பழம், நீங்கள் கொடுக்குற உபசரிப்பு, நீங்கள் கொடுக்குற சாப்பாடு, நீங்கள் என்னை நடத்துகிற அந்த அன்பு உபசரிப்பு எல்லாத்துக்கும் என் கண்களில் என்ன கண்ணீர் வருதுன்னு சொல்கிறேன். இந்த கடனை என்னைக்கு கொடுத்து தீர்ப்பேனும் ஆண்டவரே, அப்படிதான் நான் யோசிக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? நான் இதை என்னைக்கு கொடுத்து தீர்க்க போகிறேன் பிரதர். ஆனால் என்ன இல்லை, தேவதூதனை ஆராதிக்கிற விருப்பம் நம்ம கூடாது. தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அப்பம் பக்கம் வந்திருக்கு. அல்லேலூயா. அவர் ஒருவரையே ஆராதனை செய்வாயா? அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற கூட்டம் அப்பம் பக்கம் வந்திருக்கு. தேவதூதருக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பம் கூடாது. அப்படியெல்லாம் நம்ம போனோம்னா கடைசியாக தப்பாகவே வஞ்சிக்கப்பட்டு போகும். நம்ம டைரெக்டாக தேவனோடு கனெக்ஷனாக இருக்கணும். அந்த கனெக்ஷனாக நம்ம இருந்துட்டோம்னா எல்லாரோட நல்ல அன்பாக இருப்போங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு உற்சாகத்துக்கு ஆச்சரி, நீங்கள் தும்முனா இன்னொருத்தருக்கு தும்மல் வரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க என்னன்னு தெரியல, அது தாய் பாசம்னு நினைக்கிறேன். என்னமோ என் பிள்ளைகளுக்கு எதுக்கோ ஒன்று ஏதோ செய்து, அல்லது என் ஊரில் இருக்கிற எவரையோ பார்த்து என் மகனுக்கு ஏதோ ஒன்று, என்ன மணின்னு குறிகாரதா இல்லைடா என்னமோ சொல்லுது. அப்படி ஃபீல் பண்ணதில்லை? ஏதோ என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஏதோ பண்ணுது, ஏதோ நடக்குது. அப்படிப்பட்ட உணர்வு ஒவ்வொருக்கு இருக்கணும்ல. என் சகோதரனுக்கு ஏதோ ஒன்று தூக்கத்தில் என்னமோ மாதிரி நான் கனவு கண்டேன், என்னமோ சொல்கிறாங்க புரியலை. இயேசுவே என்ன ஆண்டவரே, அப்பம் வைக்கிறேன், சபை கொள்கிறேன், யாருக்கு என்ன, ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு? தாயின் மேலாய் நேசிக்கிற ஒரு தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கமா இல்லையா? அவன் நம்ம கூட சும்மா சாப்பிட்டு ஸ்தோத்திரம் போட்டுட்டு கதை பேசிட்டு போகிற கூட்டமானா? ஒரு அவயவம் பாடுபட்டா இன்னொரு அவயவம் பாடுபடுதா? அல்லது மனுஷர் பின்னாடி அலைகிறோமா? நான் பவுலை சேர்ந்தவன், அப்பல்லோ சேர்ந்தவன், சின்ன பிள்ளை குழந்தைத்தவன். இன்னும் பவுல் பேசுகிற எனக்கு நேரம் இல்லை. பவுலை போய் கேட்டால் என்ன சொல்கிற? என்னையும் அப்பல்லோவையும் உதாரணமாக வச்சு காட்டுறேன்னு சொல்கிறேன். ஒரு இடத்துல 1 Corinthians 4 நினைக்கிறேன். உதாரணமாக காட்டுறேன். என் வீட்டில் போய் தியானிங்க, அடுத்து வாய்ப்பு கிடைக்கும்போது பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நம் தலையை பின்பற்றணும். எல்லாரும் தலையாகிய கிறிஸ்துவை பின்பற்றணும். மூப்பர்களை நாம் மதிக்கிறோம். நானும் உங்களை மதிக்கிறேன். இதை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். யோசுவா, பிரதீபா அவங்க அப்பா 2 பேரும் நினைக்கிறேன், அப்பா அம்மா எல்லோரும் வந்தாங்கன்னான்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர். கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தேன். கத்தர் தானே நடத்தினான். நான் அவங்ககிட்ட அப்போ என்னை உணர்ந்தது சொல்கிறேன். பிரதர், இப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்து
இப்படிப்பட்ட விசுவாசிகளை கல்யாணம் செய்ய சபைக்கு வாய்ப்பு கொடுத்த பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். சபைக்கு இப்படி கல்யாணம் பண்ணி விசுவாசிகள் என்று எல்லாரையும் அறிமுகம் செய்து, சபை ஒன்று இருக்குது காரைக்காலில், அந்த சபை இப்படியெல்லாம் கல்யாணம் நடத்தி விசுவாச பிள்ளைகளை ஒன்று சேர்த்து வாழ வைக்கிற ஒரு இடம் இருக்குன்னு எங்களுக்கு சபைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே எங்கள் மூப்பர்களுக்கு, உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் தான் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். யூ ஆர் கிரேட். நாங்கள்ல. சபைக்கு இவ்வளவு கனமும் மரியாதையும் செலுத்துகிற உங்களை வாழ்த்த வேணுமா? அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகலாம்ல. நான் தப்பாக சொல்ல போகிறோம். அவங்க தானே பெருசு. நான் அப்படி தான் உணர்ந்தேன். அவர்கள் என்ன அப்படியே எனக்கு அப்படியே உணர்வே அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் தான் பெருசு, உங்களை தான் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் அந்த வாய்ப்பை சபைக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் இப்படிப்பட்ட வாய்ப்பை சபைக்கு கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிற வாய்ப்பை சகோதரர்களுக்கு சபைக்கு கொடுத்தாங்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்து உங்களை வாழ்த்துகிறேன். தே ஆர் கிரேட். நாங்கள் என்ன இதில் இருக்கோம்? அவர்கள் எல்லவோ பெருசு. அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், நாங்கள் உங்களுடையவர்கள். நாங்கள் உங்களுக்காக, அவர்கள் கிறிஸ்துவுக்காக. பவுல் அப்படி தான் பேசுகிறார். நாங்கள் உங்களுக்காக, அவர்கள் கிறிஸ்துவுக்காக. எவ்வளவு அன்பும் ஐக்கியமும் கெட்டு போகுதுன்னு நான் உணர்றேன். எனக்கு நேரம் இல்லை. எவ்வளவு அன்பும் ஐக்கியமும் கெட்டு போகுது, எவ்வளவு பரிசுத்தமும் நம்மிடத்தில் கெட்டு போகுது. எதனாலன்னா தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல். இங்கே சாப்பிட்டு கையை தொடச்சிட்டு குறை பேசுகிறோம். இங்கே உங்க உட்காந்துருக்கோம். தேவனே எங்கள் மேல் கிருபையாய். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம்.